ஹலோ மை டியர் ட்ராமா லவ்வர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். இந்த வீக் நம்ம பாத்துக்கிட்டு இருக்க அந்த ஆர்ஜே லவ் ஸ்டோரி அப்படிங்கிற டிராமாவோட பார்ட் 2 தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். பார்ட் 1 பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இந்த டிராமாவோட எல்லா எபிசோடும் கரெக்டா நோட்டிஃபை ஆகணும்னா மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சோ வாங்க கைஸ், நம்ம இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். இப்ப ஸ்டார்டிங் எடுத்தனையும் கரெக்டா நைட்டு 3 மணிக்கு தான் காட்டுவாங்க. வழக்கம் போல நம்ம ஹீரோயின் அந்த எஃப்எம் டியூன் பண்ணி அப்படியே ரெடியா உட்காந்துருப்பாளா. இப்ப 3 மணி ஆன உடனே எப்பயும் போல நம்ம ஹீரோவுக்கு எந்த கோவமே இல்லாம அப்படியே கால் பண்ணிடுவா. கால் பண்ணக்கடுத்து அவ ஃபர்ஸ்ட் கேக்குற கேள்வியே, நான் அன்னைக்கு உங்களை பாக்குறதுக்காக எஃப்எம் ஸ்டேஷனுக்கு வந்திருந்தேன், பட் ஆனா நீங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி அந்த இடத்துல இல்லவே இல்ல, எங்க போனீங்க அப்படிங்கிற மாதிரி நார்மலா தான் கேட்பா. அவளுக்கு ரொம்பலாம் நம்ம ஹீரோ மேல கோவம் இல்ல போல. ஆனா இப்பயும் நம்ம ஹீரோ அதை சமாளிக்கிற விதமா, ஐயோ மீமி, நானும் உன்னை மீட் பண்ணணும்ட்டு தான் ஆர்வமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், பட் திடீர்னு எனக்கு ரொம்ப வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருச்சா, அதனாலதான் நான் டக்குன்ட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டேன், மித்தபடி உன்னை மீட் பண்ண கூடாதுன்னா இல்ல அப்படிங்கிற மாதிரி அவன் அடிச்சு விடுவான். ஆனா எதையும் அந்த மீமி பொண்ணு நம்பிக்கிட்டு, ஓ அப்படியா, நான் கூட எங்க என்ன பார்க்க இஷ்டம் இல்லாம அவாய்ட் பண்றீங்களோன்ட்டு தப்பா நினைச்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அப்பாவிதனமா பேசுவா. அதுக்கடுத்து உடனே நம்ம ஹீரோயின், நீங்க கவலைப்படாதீங்க, அன்னைக்குதான் உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிருச்சு, நாளைக்கு வேணா நம்ம 2 பேரும் காலேஜ்ல மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இதை கேட்டு நம்ம ஹீரோக்கு ஷாக் ஆயிரும். என்னது, நீயும் நானும் ஒரே காலேஜ்ல தான் படிக்கிறோமா, அப்படின்னாலுமே நான் எந்த காலேஜ்ல படிக்கிறேன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அப்பதான் நம்ம ஹீரோயின் சொல்லுவா, நான் உங்களை பத்தி நிறைய சர்ச் பண்ணேன்னா அதுல உங்களோட போட்டோ கிடைக்கும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஆனா உங்களோட பிக்சர் கிடைக்கல, பட் நீங்க எந்த காலேஜ்ல படிக்கிறீங்கிற டீடைல்ஸ் மட்டும் எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் அவ விளாவரியா சொல்லுவா. நம்ம ஹீரோ பாப்பான், ஐயோ இது சரிப்பட்டு வராது, இதுக்கு மேல ஏதாவது பேசணும்னா கண்டிப்பா அடுத்து காலேஜ்ல மீட் பண்ணுவோம் அப்படி இப்படின்ட்டு ஏதாவது ஒரு பிளான போட்டுருவான்ட்டு, சரி மிமி நம்ம நாளைக்கு காலை கண்டினியூ பண்ணலாம், இப்ப எமர்ஜென்சியா ஒரு பிரேக்கிங் நியூஸ் போடணும், சோ அதனால நான் காலை டிஸ்கனெக்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு நம்ம ஹீரோ காலை டிஸ்கனெக்ட் பண்ணிடுவான். இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில இவங்களோட காலேஜ்ல தான் காட்டுவாங்களா. அங்க பார்த்தா நம்ம மீமியோட ஃப்ரெண்டும் அந்த பொண்ணோட கேர்ள் ஃப்ரெண்டும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த சண்டை ரொம்ப முத்தி போய் கிட்டத்தட்ட பிரேக்கப் ஆற நிலைமைக்கு வந்துரும். இத நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு ஜேம்ஸ்னு ஒருத்தர் இருந்தான்ல, அவனும் பாத்துக்கிட்டு இருப்பான். அவன் பார்த்துட்டு, என்னது இது, அப்பனா இந்த பொண்ணு கேர்ள்ஸ மட்டும் தான் டேட் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அடுத்து இப்ப கொஞ்ச நேரத்திலேயே இவங்க எல்லாரும் கிளாஸ் ரூம்குள்ள வந்துருவாங்க. கிளாஸும் ஸ்டார்ட் ஆயிருமா. இன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ஸ பத்தி இருக்கும். அதனால அந்த ஸ்டாஃப் அப்படியே, சரி இன்னைக்கு நம்ம இது எல்லாத்தையுமே ஒரு வீடியோவா பார்க்கலாம், சோ லைட் எல்லாத்தையும் டிம் பண்ணிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. நம்ம ஹீரோயினுக்கு ஏற்கனவே தூக்கம் வரும், இதுல லைட் எல்லாம் நல்லா டிம் பண்ணணும், செமையா அப்படியே தூங்குற மோடுக்கு போயிருவா. அடுத்து முன்னாடி உட்காந்து தூங்கினா மாட்டிக்குவோம் அப்படின்ட்டு மெதுவா நைஸா அப்படியே லாஸ்ட் பெஞ்சுக்கு போய் படுத்து தூங்க ஆரம்பிச்சிருவாளா. அவ தூங்குன கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஸ்டாஃப் அப்படியே, சரி இன்னைக்கு வீடியோ முடிஞ்சிருச்சு, இதுக்கடுத்து நம்மளுக்கு இந்த ஸ்டார்ஸ பத்தி நல்லா டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக நம்ம ஒரு ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்டை கூட்டு வந்திருக்கோம், அது மட்டும் இல்லாம அந்த ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட் நைட்டு ஆர்ஜேவா ஒர்க் பண்ற டீடன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோவை உள்ள கூட்டு வந்து ஒரு ஸ்பீச் ஒன்னு கொடுக்க வைப்பாங்களா. நம்ம ஹீரோவோட வாய்ஸ் கேட்டனையும் டக்குன்னு இப்ப நம்ம ஹீரோயின் தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு உட்காந்துக்குவா. அவ அப்படியே ஒரு ஆர்வத்துல, என்னது ஆர்ஜே டீட்டானா எங்க அப்படிங்கிற மாதிரி நடு கிளாஸ்ல எந்திரிச்சு கத்த ஆரம்பிப்பா. இவ அப்படி கத்துனனையும் அங்க இருக்க எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. என்னது ஆர்ஜே டீட்டானா, இன்னைக்கும் நல்ல தூக்கமா அப்படிங்கிற மாதிரி அந்த ப்ரொஃபசர் திட்டிக்கிட்டே, சரி நீ எந்திரிச்சிட்ட, இன்னும் பக்கத்துல ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கான் பாரு, அவனை எழுப்பிச்சு விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்னன்னா நம்ம ஹீரோ இந்த இடத்துக்கு ஸ்பீச் கொடுக்க வந்திருக்கவே மாட்டான், இதெல்லாம் நம்ம ஹீரோயினோட கனவு. அது மட்டும் இல்லாம வழக்கம் போல நம்ம ஹீரோவும் இவ பக்கத்திலே தான் படுத்து தூங்கி இருப்பான். அப்புறம் என்ன, இவங்க 2 பேரும் இப்படி அடிக்கடி கிளாஸ்ல தூங்குறாங்கன்ட்டு அந்த ஸ்டாஃப் அப்படியே, உங்களுக்கு இதே வேலையா போச்சு, இந்த வட்டம் உங்களை நான் சும்மா விட போறது கிடையாது, எனக்கு நீங்க நெக்ஸ்ட் வீக் நான் கொடுக்குற டாபிக்கை நல்லா ரிசர்ச் பண்ணி 100 பேஜஸ்க்கு எனக்கு நீங்க அசைன்மெண்ட் ஒன்று சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாங்க. அதுவும் அந்த அசைன்மெண்ட் இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் ரெடி பண்ணணுமா. இதை கேட்டோன்னு அப்படியே 2 பேரும் ஷாக் ஆயிருவாங்க. என்னது 100 பேஜஸ்க்கா, ஐயோ அசைன்மெண்ட் பண்றது ஒரு விதத்துல கஷ்டம்னா இவன் கூட பண்றது இன்னும் கஷ்டமே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ளே புலம்பிக்கிட்டு இருப்பா. அதுக்கடுத்து இப்ப கிளாஸ் முடிஞ்சு எல்லாரும் வெளியே வந்தனையும் நம்ம மீமியோட ஃப்ரெண்டு, என்னமா நடக்குதுங்க, நீங்க 2 பேரும் எப்ப பார்த்தாலும் லாஸ்ட் பெஞ்ச்ல போய் ஒன்னா தூங்குறீங்க, என்ன எனக்கே தெரியாம உங்க 2 பேருக்குள்ளயும் ஏதோ லவ் ட்ராக் ஓடுதா என்ன அப்படிங்கிற மாதிரி அவ ஃப்ரெண்டு கலாய்ச்சிக்கிட்டு இருப்பாளா. அதுக்கு நம்ம ஹீரோயின் அப்படியே, நான் அவனை லவ் பண்ண போறேனா, அவன் எப்ப பார்த்தாலும் என்ன ஏதாவது ஒரு விஷயத்துல டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான், எனக்கும் அவனுக்கு சுத்தமா ஆகல அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லுவாளா. அதுக்கு அந்த ஃப்ரெண்ட் அப்படியே, இதே மாதிரிதான்ப்பா எல்லா கொரியன் சீரியல்லையும் ஸ்டார்டிங்ல ஹீரோவும் ஹீரோயினும் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க, கடைசியில அவங்களோட லவ் தான் சூப்பரா எண்ட் ஆகும், உன்னோட லவ் ஸ்டோரியும் அப்படிதான் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு கலாய்ச்சிக்கிட்டு இருப்பாளா. கரெக்டா இப்போ நம்ம ஹீரோவும் கிளாஸை விட்டு வெளியே வந்துட்டு, கண்ணாடி போட்ட பொண்ணு நில்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட ரொம்ப க்ளோஸா வந்து, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, உன் நம்பர் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பக்கத்துல வந்து பேசுவான். அப்புறம் தான் பார்த்தா
இதுவும் நம்ம மீமியோட இமேஜினேஷன் தான். ரொம்ப தூக்கத்துல இருந்தனால அவன் கூப்பிட்டனையும் இவ அப்படி இமேஜினேஷனுக்கு போயிருப்பா. ஆக்சுவலி நம்ம ஹீரோ எதுக்காக இவளை கூப்பிட்டுருப்பான்னா, இவங்க ரெண்டு பேரும் இப்ப கிளாஸ்ல பக்கத்துல தானே உட்காந்துருப்பாங்க. அப்போ அவளோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறப்ப நம்ம மீமி தெரியாம நம்ம ஹீரோட திங்ஸும் சேர்த்து எடுத்து வச்சிருவா. அதை திரும்பி வாங்குறக்காக தான் வந்திருப்பான். அதுக்குள்ள இந்த மேடம் குட்டியா ஒரு லவ் இமேஜினேஷனே முடிச்சிருப்பாங்க. இப்ப நம்ம ஹீரோ அவனோட திங்ஸ் எல்லாம் ஒன்னொன்னா நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்டுக்கிட்டு இருப்பானா, என்னோட போன் உன் கிட்டதான் இருக்கு, என்னோட நோட் புக் உன் கிட்டதான் இருக்கு அப்படின்ட்டு. இதனால நம்ம ஹீரோயின் கடுப்பாய் போய், ஐயோ இந்த என் பேக், இதுல எது உன் திங்ஸோ நீயே எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அவ பேக் மொத்தத்தையும் கொடுத்துருவாளா. அதுல தேடி பாக்குறப்ப 2 நாள் முன்னாடி இவ அந்த FM ஸ்டேஷனுக்கு போய் ஒரு ஸ்கார்ஃப் ஒன்னு வின் பண்ணிருப்பாள். அது உள்ள இருக்கும். இதை பத்தி நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி டவுட் ஆயிரும். அவன் அப்படியே இந்த ஸ்கார்ஃப் எப்படி உன்கிட்ட வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்பானா. அதுக்கு நம்ம ஹீரோயின் டக்குன்னு அந்த ஸ்கார்ஃபை புடுங்கி, இது எனக்கு RJ டீட்டான் பிரைஸா கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி குழஞ்சுக்கிட்டே சொல்லுவா. இதுலயே நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருவான், ஓ இவதான் அந்த மீமியா. ஐயோ கடவுளே, உலகத்துல எத்தனையோ பொண்ணு இருந்து இவதான் என்னோட நம்பர் 1 ஃபேனா இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி இப்ப அவன் மனசுக்குள்ளே புலம்பிக்குவான். சோ இப்போதைக்கு நம்ம ஹீரோக்கு மட்டும்தான் நைட்டு நம்ம கிட்ட பேசுற பொண்ணு யாருன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கு. இன்னும் நம்ம ஹீரோயினுக்கு ஃபுல்லா தெரியல. அதுக்கடுத்து அப்படியே இப்ப நம்ம ஹீரோயின் ரொம்ப ரூடா, இங்க பாரு உன் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டேல, அதுக்கடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் அந்த அசைன்மெண்ட் பண்ணணும். அதனால சாட்டர்டே நம்ம 2 பேரும் ஃபர்ஸ்ட் பிளானட்டேரியம் போய் நல்லா ரிசர்ச் பண்ணிட்டு அப்புறமே இந்த அசைன்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். சோ கரெக்ட் டைமுக்கு வந்துரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு கிளம்பிடுவா. இது ஒரு பக்கம் இப்படி நடந்துகிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட அப்பா நம்ம ஹீரோயினுக்கு தெரியாம அவளோட ஹாஸ்டலுக்கு வந்து அந்த ஹாஸ்டல் ஓனர் கிட்ட எல்லா டீடைல்ஸும் விசாரிச்சுக்கிட்டு இருப்பான். என் பொண்ணு எப்படி இருக்கா, நல்லபடியா இருக்காளா அப்படி இப்படின்ட்டு. அதுக்கு அந்த ஓனர் அப்படியே, உங்க பொண்ணெல்லாம் நல்லா தான் இருக்கா, பட் இருந்தாலும் அவ ஒழுங்கா தூங்க மாட்டான்னு நினைக்கிறேன். காலையில அவளை பாக்குறப்பயே நல்லா தெரியும் ரொம்ப டயர்டா இருப்பா. எனக்கு தெரிஞ்சு நைட் எல்லாம் முழிச்சு உங்க பொண்ணு யார்கிட்டயோ போன் பேசிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஓனர் லேடி போட்டு விட்டுரும். அதுக்கடுத்து அப்படியே அவங்க அப்பா கேஷுவலா நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி, என்னம்மா நீ எப்படி இருக்க, நைட் எல்லாம் ஒழுங்கா தூங்குறியா அப்படிங்கிற மாதிரி லைட்டா போட்டு வாங்க பாப்பான். ஏன்னா இப்ப அவங்க அப்பாவுக்கு ஒரு சந்தேகம், நம்ம பொண்ணு நைட் எல்லாம் போன் பேசுறான்னா ஒருவேளை அவளுக்கு எதுவும் பாய் ஃப்ரெண்ட் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி. ஆனா நம்ம ஹீரோயின் எதுவுமே பெருசா எடுத்துக்காம, இல்லப்பா நான் பரவாயில்ல நல்லா தான் தூங்குறேன், அது மட்டும் இல்லாம இந்த சாட்டர்டே என்னால வீட்டுக்குலாம் வர முடியாது, எனக்கு நிறைய அசைன்மெண்ட் ஒர்க் இருக்கு, சோ அது சம்பந்தமா ரிசர்ச் பண்றதுக்காக நான் பிளானட்டேரியம் வேற போறேன், சோ கண்டிப்பா வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாளா. இவ இப்படி சொன்னியும் அவங்க அப்பாக்கு இன்னும் நிறைய டவுட் வந்துரும். ஓகே அப்பனா பொண்ணு ஒருவேளை லவ் பண்றா அப்படிங்கிற மாதிரி அவன் முடிவு பண்ணிடுவான். இதுவே அப்படியே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவன் வீட்டுல ஒரு மாதிரி சோகமா உட்காந்துக்கிட்டு ஒரு போட்டோவை பாத்துக்கிட்டு, உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்றேன், கிட்டத்தட்ட நம்ம 2 பேரும் பாத்துக்கிட்டு 1 வருஷம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு போட்டோவை பார்த்துட்டு பேசிக்கிட்டு இருப்பானா. அந்த போட்டோல பார்த்தா நம்ம ஹீரோவும் அவனோட 2 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். இப்ப இதை பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோ திடீர்னு என்ன நினைச்சான்னு தெரியல, அவனோட பேக் அப்படியே நல்லா தரவா செக் பண்ணுவான். பார்த்தா அவன் எந்த பொருள் தேடுறானோ அந்த பொருள் உள்ள இருக்காது. இதுவே அப்படியே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டுவாங்க. அவ பேக் உள்ள இருந்து ஒரு நோட் புக் எடுப்பாளா. அந்த நோட் புக்கு மேல ஏதோ ஒரு டேக் ஒன்னு ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்கும். என்னன்னு பார்த்தா அதுல மிஸ்டர் சான் அப்படிங்கிற மாதிரி போட்டு ஒரு பேஷண்டோட டேக் இருக்குமா. இத பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப பயந்துட்டு, ஐயோ இது என்ன பேஷண்டோட நேம் டேக்ல என்கிட்ட இருக்கு அப்படின்ட்டு பயந்துகிட்டே அந்த நேம் டேக தூக்கி வெளியே வீசி எரிஞ்சிருவா. அடுத்து அப்படியே கொஞ்ச நேரத்துல மணி 3 ஆயிருமா. நம்ம ஹீரோ அவனோட ஷோவை ஹோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவான். இன்னைக்கு அவன் எடுத்துட்டு வந்திருக்க டாபிக் என்னவா இருக்கும்னா, உங்களுக்கு பிடிக்காத ஏதாவது ஒரு பர்சன் கூட நீங்க ஒர்க் பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு வந்திருக்கா, அப்படி எதாவது இருந்துச்சுன்னா அந்த ஸ்டோரி எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. இதை கேட்டோம் நம்ம ஹீரோயின், என்னது இது, இவன் நம்ம வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் கரெக்டா சொல்றானே அப்படின்ட்டு இப்ப திரும்பி நம்ம ஹீரோக்கே கால் பண்ணி, ஹாய் டீட்டான், உங்ககிட்ட பேசுறதுக்கு நான் கரெக்டா வந்துட்டேன் பாத்தீங்களா, சரி உங்க கேமரா ஒர்க் ஆச்சுன்னா அதை அப்படியே லைட்டா லிஃப்ட் பண்ணி உங்க ஃபேஸ காட்டுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேப்பா. நம்ம ஹீரோ வழக்கம் போலதான், இல்ல இன்னும் எங்க கேமரா சரியா ஒர்க் ஆகல அப்படிங்கிற மாதிரி சமாளிக்கலாம்னு ட்ரை பண்ணுவான். ஆனா இந்த வட்டம் நம்ம ஹீரோயின் கரெக்டா கேட்டுருவா, எனக்கு தெரிஞ்சு நீங்க என்ன அவாய்ட் பண்றதுக்காக தான் இப்பெல்லாம் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன், எதுவா இருந்தாலும் ஸ்ட்ரைட்டா சொல்லிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. அப்பதான் நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த சொல்லுவான், ஆக்சுவலி மீமி நீ சொல்றது கரெக்ட் தான், நான் யாருக்கிட்டையும் என் ஃபேஸ காட்டக்கூடாதுங்கிறக்காக தான் இப்பெல்லாம் பண்றேன், ஏன்னா நான் என்னோட ஃப்ரெண்டுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்திருக்கேன், அதனால தான். சோ இதை பத்தி நம்ம இனிமேல் பேச வேண்டாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். சோ இதை நம்ம ஹீரோயினும் லைட்டா புரிஞ்சுக்குவாளா. அதனால ஓகே டீட்டான், இனிமேல் நான் அதை பத்தி பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ இன்னைக்கு ஷோவோட டாபிக் 2 பேர் வந்துருவாங்களா. இப்ப நம்ம ஹீரோயின் அப்படி எடுத்தோனையும், நீங்க இன்னைக்கு கேட்ட கேள்வி என்னோட லைஃபுக்கு கரெக்டா பொருந்தும், நான் இப்ப கரண்டா இருக்க சிச்சுவேஷன் அப்படிதான், எனக்கு பிடிக்காத ஒருத்தன் கூட தான் நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ண வேண்டியதா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. ஆக்சுவலி நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருவான், மீமி இவனை பத்தி தான் சொல்றா அப்படின்ட்டு. அதனால இப்ப நம்ம ஹீரோவும், நீங்க அந்த பர்சனை பிடிக்காதுன்னு சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி தெரியாத மாதிரியே கேட்பானா. அதுக்கு நம்ம மீமி அப்படியே, ஐயோ அந்த மிஸ்டர் ஆர்கன்ட்ட பத்தி சொல்றதுக்கு நிறைய இருக்கு, அவன் ரொம்ப ரூடான ஆளு, யாருக்கிட்டையும் ஒழுங்காவே பேச மாட்டான், எப்ப பார்த்தாலும் என்ன திட்டுற மாதிரியே தான் பேசுவான் அப்படிங்கிற மாதிரிலாம் இவ சொல்லுவாளா. அதுக்கு நம்ம ஹீரோ அப்படியே லைட்டா கடுப்பா, இங்க பாரு மீமி, நீ உன்னோட பெர்ஸ்பெக்டிவ் மட்டும் வச்சு அப்படிலாம் சொல்லக்கூடாது, அவன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து கொஞ்சம் யோசிக்கணும்ல, மேபி அவனுக்கு உன்னை பார்த்தா லொட லொடன்னு பேசுறவ மாதிரியும் ரொம்ப டார்ச்சர் பண்ற பர்சன் மாதிரியும் தெரிஞ்சிருக்கு,
தெரிஞ்சிருக்கலாம், அதனாலதான் அவன் அப்படி ரியாக்ட் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இன்டைரக்டா அவன் மனசுக்குள்ள இருக்க எல்லாத்தையும் சொல்லிடுவான். இதை கேட்டுட்டு இந்த மீமி பொண்ணு அப்படியே, இங்க பாத்தியா நீ கூட அந்த மிஸ்டர் அரகண்ட்டுக்கு தான் சப்போர்ட் பண்ற அப்படிங்கிற மாதிரி லைட்டா கோச்சுக்குவா. அதனால இப்போ இவளை சமாளிக்கணுங்கிறக்காகவே நம்ம ஹீரோ, ஐயோ இதெல்லாம் நான் என் மனசுல இருந்து சொல்லல, மேபி அப்படி இருக்கலான்ட்டு தான் சொல்றேன், நீ தப்பா எடுத்துக்காத அப்படிங்கிற மாதிரி அவளை நல்லா சமாதானப்படுத்துவான். அதுக்கு இப்ப உடனே நம்ம ஹீரோயின், உனக்கு அவனை பத்தி ஃபுல்லா தெரியாது, இன்னைக்கு கூட அவனோட திங்ஸ் நிறைய என்னோட பேக்ல மாறி வந்துருச்சா, அதுல மெயினா ஒரு பேஷண்டோட நேம் டேக் வேற இருந்துச்சு, அத நான் வீட்டுக்கு வந்த கடத்தான் பார்த்தேன். ஐயோ அத பார்த்ததுமே நான் பயந்துட்டேன். நீங்களே சொல்லுங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருளை யாரான்னு தன கூட வச்சு சுத்துவாங்களா? சோ இதுலயே தெரியல அவன் ரொம்ப வியர்டான ஆளு அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லுவா. இதை கேட்டு நம்ம ஹீரோக்கு ஷாக் ஆயிரும். ஏன்னா இந்த பொருளை தான் அவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவன் பேக்ல தேடி இருப்பான். இப்போ இவகிட்ட போய் அதை ஸ்ட்ரைட்டா கேட்கவும் முடியாது. உடனே நம்ம ஹீரோ டக்குன்னு ஒரு பிளானை யோசிச்சுட்டு, ஐயோ மீமி நீ என்ன ஒரு காரியம் பண்ணிட்ட, அது வியர்டான பொருளோ என்னவோ, ஆனா அது அந்த பர்சனோடது, அதை எப்படி நீ கீழே தூக்கி போடலாம், அது அவனுக்கு முக்கியமான பொருளா கூட இருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் நைஸா பேசிக்கிட்டு இருப்பான். ஆனா நம்ம ஹீரோயினா, ஐயோ அது முக்கியமான பொருளா என்னன்னு எனக்கு தெரியல, ஆனா அதை பார்த்தோன்னே பயமா இருந்துச்சு, நான் கீழே தூக்கி போட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. இதுக்கு நம்ம ஹீரோ அப்படியே லைட்டா கடுப்பாகி, நீ என்ன அதை கீழே தூக்கி போட்டுட்டியா, போச்சு இதுவே நாளைக்கே அவன் வந்து ரொம்ப ரூடா உன்கிட்ட என்னோட நேம் டேக் எங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டானா நீ என்ன பண்ணுவ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி நம்ம ஹீரோயினை நல்லா டென்ஷன் ஆக்கி விட்டுருவான். இதனாலேயே நம்ம ஹீரோயின், ஐயோ நீ என்ன, நான் ஏற்கனவே அந்த நேம் டேக் நினைச்சு பயந்துகிட்டு இருக்கேன், என்ன இன்னும் பயமுடுத்துற விதத்துல நீ பேசிக்கிட்டு இருக்க, நான் போனை வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் காலை கட் பண்ணிடுவாளா. அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் ரொம்ப யோசிப்பா, ஐயோ அது அவசரப்பட்டு கீழே போட்டோமோ, நாளைக்கு அந்த மிஸ்டர் அரகண்ட் வந்து கேட்டா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப புலம்பிக்கிட்டு இருப்பா. அடுத்து அப்படியே இங்க சீன் கட் பண்ணி அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் வழக்கம் போலதான் அப்படியே தூக்க கலக்கத்துல காலேஜுக்கு போலான்னு ரெடியா இருப்பாளா. அப்போ கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம மீமியோட ஃப்ரெண்டு வருவா. அவ அப்படியே ரொம்ப ஹாப்பியா வந்து, ஏய் நேத்து நம்மளோட சீனியரை நான் மீட் பண்ணேன் தெரியுமா, ஐயோ அவர் பார்க்க செம ஹேண்ட்ஸமா இருக்காரு, அவர் கூட நான் ஒரு பிக்சர்லாம் எடுத்துக்கிட்டேன், அதை உனக்கு காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி அவ போன் எடுக்கலான்ட்டு போவா. அப்பதான் அவ நோட் பண்ணி பாப்பா, அவ அவளோட போனை ரூம்லயே வச்சுட்டு வந்திருப்பா போல. சோ நான் போய் அதை எடுத்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்த விட்டு அந்த ஃப்ரெண்டு கிளம்புவா. ஆனா இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருந்ததை அந்த ஜேம்ஸ் கேட்டுக்கிட்டு இருந்திருப்பான். அவன் இப்ப அப்படியே உடனே நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து, மீமி நீ தப்பா நினைச்சுக்கலனா நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கலாமா, உன் ஃப்ரெண்டு இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை தானே டேட் பண்ணா, இப்ப என்ன ஒரு பையனை பத்தி ரொம்ப ஆர்வமா உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்பானா. அதுக்கு உடனே நம்ம ஹீரோயின், அதான் எனக்கும் தெரியல, அவ ஸ்டார்டிங்ல எல்லாம் பசங்களை தான் டேட் பண்ணிக்கிட்டு இருந்தா, இப்போ ரீசெண்டா தான் இந்த பொண்ணை டேட் பண்ணா, பட் அதுவும் இப்ப பிரேக்கப் ஆயிருச்சு. சோ எனக்கு தெரிஞ்சு அவளுக்கு இந்த ஜெண்டர்லாம் முக்கியம் கிடையாது, நல்லா அவளை பாத்துக்கிற ஒரு ஆளா இருந்தா அவ கண்டிப்பா லவ் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி இவ எல்லாத்தையும் சொல்லுவாளா. இதை கேட்டுன்னு இந்த ஜேம்ஸுக்கு ஒரு மாதிரி ஹாப்பி ஆயிரும். அப்பனா அவ பாய்ஸையும் டேட் பண்ணுவாளா, ஓகே ஓகே எப்படியான்ட்டு அவளை கரெக்ட் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி அவன் நினைச்சுக்குவான். இப்போ இந்த ஜேம்ஸ் இந்த டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்பின உடனே நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வருவான். அவன் அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட வேகமா வந்து, நேத்து என்னோட நேம் டேக் உன்கிட்ட தான் இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன், அது எங்க அப்படிங்கிற மாதிரி மிரட்டி கேட்பானா. நம்ம ஹீரோயின் அப்படியே பயந்துகிட்டு, ஐயோ தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு, அந்த நேம் டேக பார்த்துன்னு எனக்கு ரொம்ப பயமாயிருச்சா, அதனால அதை பயத்துல நான் தூக்கி போட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிக்கிட்டு இருப்பா. ஆனா இது எதையுமே நம்ம ஹீரோ பெருசாவே கன்சிடர் பண்ணிக்காம, எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ, நாளைக்கு நீ அந்த நேம் டேக் விட தான் என்ன வந்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நல்லா மிரட்டி விட்டுருவான். அடுத்து அப்படியே அன்னைக்கு ஈவினிங் வீட்டுக்கு வந்த கடுத்து நம்ம ஹீரோயின் எப்படியோ கஷ்டப்பட்டு தேடி அந்த நேம் டேக் எடுத்துருவாளா. அடுத்து அப்படியே இங்க சீன் கட் பண்ணி அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்க. இப்ப சாட்டர்டே வேற ஆயிருச்சா, ரெண்டு பேரும் பிளான் பண்ண மாதிரி அந்த பிளானட்டேரியம்க்கு வந்துருவாங்க. இதுல நம்ம ஹீரோயின் மட்டும் கொஞ்சம் லேட்டா வந்திருப்பாளா. அதனால வழக்கம் போல நம்ம ஹீரோ பிடிச்சு திட்டிக்கிட்டு இருப்பான், ஏ உன்னால சொன்ன டைமுக்கு கரெக்டா கூட வர முடியாதா அப்படிங்கிற மாதிரி. அப்ப நம்ம ஹீரோயின் ரொம்ப சோகமா, ஐயோ நீ வேற ஏன்டா, ஏற்கனவே எனக்கு என்னோட ரூம்ல இருக்கிறக்கே பயமா இருக்கு, நைட் எல்லாம் ஒழுங்கா தூக்கமே வர மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருப்பாளா. அதுக்கு நம்ம ஹீரோ, ஏன் உன் ரூம்ல என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அப்ப நம்ம ஹீரோயின் திரும்பி வழக்கம் போலதான், என்னோட ரூம் நம்பரு ரொம்ப அன்லக்கியான ரூம் நம்பர் 311, சோ இப்படிப்பட்ட ஒரு ரூம்ல நான் எப்படி நிம்மதியா தூங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லுவாளா. அதுக்கு நம்ம ஹீரோ கேஷுவலா, அந்த நம்பருக்கு என்ன குறைச்சல், ஏன் என்னோட டேட் ஆஃப் பர்த் கூட தான் 11, நான் நல்லா தானே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிடுவான். ஆனா இதை வந்து நம்ம ஹீரோயின் ஸ்டார்டிங்ல பெருசா எடுத்துக்கவே மாட்டா. அதுக்கடுத்து இவங்க ரெண்டு பேரும் சரி வளவலான்ட்டு பேச வேண்டாம், அசைன்மெண்ட்டுக்கு தேவையான வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு உள்ள போயிருவாங்க. இதுவே இன்னொரு பக்கம் இதே இடத்துக்கு நம்ம மீமியோட அப்பாவும் அம்மாவும் வந்திருப்பாங்க. என்னன்னா பொண்ணு ஒருவேளை தன்னோட பாய் ஃப்ரெண்ட் கூட தான் இங்க வந்திருப்பா அப்படிங்கிற சந்தேகத்துல அவங்க அப்பாவும் இங்க வந்திருப்பாரு போல. இதுவே இன்னொரு பக்கம் திரும்பி நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் தான் காட்டுவாங்க. இப்ப உள்ள என்டர் ஆகிறதுக்கு டிக்கெட் எல்லாம் வாங்கின அடுத்து நம்ம ஹீரோ அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட, சரி டிக்கெட் எல்லாம் இருக்கட்டும், நேத்து நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்டேனே அது எங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அதுக்கடுத்து நம்ம ஹீரோயினும், நீ எதை கேட்கறேன்னு நல்லாவே தெரியுது அப்படிங்கிற மாதிரி அந்த நேம் டேக் அவன் கிட்டே கொடுத்துருவாளா. இது அவனோட கைக்கு வந்த கடுத்துதான் நம்ம ஹீரோவுக்கு ஏதோ கொஞ்சம் நிம்மதியான மாதிரி இருக்கும்.
அடுத்து இப்ப அப்படியே உள்ள என்டர் ஆகி இவங்க 2 பேரும் ஒவ்வொரு இடத்தையா செக் பண்ணி பாத்துக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப குளிர்ற மாதிரி இருக்கும். உடனே நம்ம ஹீரோக்கு மனசு கேட்காம டக்குன்ட்டு அவனோட கோட்டை கழட்டி கொடுப்பானா. இதெல்லாம் பாக்குறப்ப நம்ம ஹீரோயினுக்கே ஷாக் ஆயிரும். என்னடா இது மிஸ்டர் அரகண்டா இப்படிலாம் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி. இவளுக்குதான் இப்படி ஷாக்கா இருக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோவே ஒரு மாதிரி ஷாக் ஆயிருவான். நம்மளுக்கு என்னாச்சு, நம்ம ஏன் இவன் மேல இவ்வளவு அக்கறை எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு பக்கம் அவனுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அடுத்து இப்போ அந்த பிளானிட்டேரியம்லயே ஒரு தியேட்டர் மாதிரி ஒரு இடம் இருக்கும். அதுக்குள்ள இந்த ஸ்டார்ஸை பத்தி கேலக்சியை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. இப்போ நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே உள்ள உட்காந்து அதெல்லாம் பாத்துக்கிட்டு இருப்பாங்களா. இவங்க 2 பேரும் தான் சும்மாவே தூங்க மூஞ்சியாச்சு. இந்த மாதிரி லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி ஒரு வீடியோ போட்டா சொல்லவா வேணும், நல்லா இப்ப தூங்கிடுவாங்க. இதுல ஆனா நம்ம ஹீரோயின் மட்டும் உஷாரா, சரி நம்ம தான் அதை கவனிக்க மாட்டோம், அட்லீஸ்ட் இவங்க பேசுறது எல்லாத்தையும் ஒரு ரெக்கார்ட் மோட்ல போட்டு ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு போன்ல இப்ப ரெக்கார்ட் பண்ணிட்டே தூங்கிடுவாளா. இதுல தூக்கத்துல கூட நம்ம ஹீரோவை நினைச்சிட்டே தான் தூங்குவா போல. இப்ப அப்படியே அவளோட கனவுல ஏதோ ஒரு பிளானட்ல போய் அவ மாட்டிக்கிற மாதிரியும் அந்த இடத்துக்கு நம்ம ஆர்ஜே டீட்டான் வந்து இவளை வந்து காப்பாத்துற மாதிரி இவ இமேஜின் பண்ணிக்கிட்டு இருப்பா. அட்லீஸ்ட் கனவுலையான்ட்டு அவன் மூஞ்ச பாத்திரலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப ஆர்வமா இருப்பாளா. ஆனா இப்ப அந்த இடத்துல இவளுக்கு தெரியற ஃபேஸ் அவ பக்கத்திலே படுத்து தூங்குற நம்ம ஹீரோவோட ஃபேஸ். இப்படி ஒரு கனவு வந்தனியும் அப்படி இப்ப நம்ம ஹீரோயின் அடிச்சு புடிச்சு எந்திரிப்பா. இப்ப கரெக்டா அந்த ஷோவும் முடிஞ்சிருமா, லைட் எல்லாம் போட்டுருவாங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே பக்கத்துல உட்காந்துருக்க ஹீரோ ஒரு மாதிரி வியடா பாத்துக்கிட்டு ஆர்ஜே டீட்டான் கனவுல வருவான்னு பார்த்தா அவன் இடத்துல இவன் வந்து இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவனை வியடா ஒரு மாதிரி பாத்துக்கிட்டு இருப்பா. ஆக்சுவலி உண்மையிலேயே 2 பேரும் ஒரே ஆள் தான். அது பாவம் இவளுக்கு தான் இன்னும் தெரியல. அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் வேமா கிளம்பலான்ட்டு நினைக்கிறப்ப டக்குன்ட்டு அவளோட ஹேண்ட்பேக்கோட ஸ்ட்ராப் அங்க இருந்த சேர்ல மாட்டிக்குமா. உடனே நம்ம ஹீரோயின் தெரியாதனமா நம்ம ஹீரோவோட மடியிலே வந்து உட்காந்துருவா. இப்ப பாவம் அவளால் எந்திரிக்கவே முடியாதா. அதனால நம்ம ஹீரோ தான் அப்படியே ரொம்ப க்ளோஸா வந்து அந்த ஹேண்ட்பேக்கோட ஸ்ட்ராப்பை எடுத்து விடுவானா. இதனால லைட்டா இப்ப நம்ம ஹீரோயின் மனசளவுல ஸ்லிப் ஆயிருவா. இப்ப அப்படியே அவ நம்ம ஹீரோவையே வச்சக்கண்ணு எடுக்காம பாத்துக்கிட்டே இருப்பா. சரி ஓகே, ஏதோ ஒரு ரொமான்ஸ் சீன் வரப்போகுதுன்னு நினைச்சா நம்ம ஹீரோவா, ஏ சோடா பட்டி எவ்வளவு நேரம் தான் என் மடியில உட்காந்துருப்ப, அதான் நான் அந்த ஹேண்ட்பேக் எடுத்து விட்டுட்டேன்ல, எந்திரிச்சு போ அப்படிங்கிற மாதிரி பத்தி விட்டுருவான். இப்போ வெளியே வந்த கடுத்து நம்ம ஹீரோயின் பசிக்குதுன்னு சொல்லுவாளா. உடனே நம்ம ஹீரோ அவன் கிட்ட இருக்கிற ஒரு ஸ்வீட் பாக்ஸ கொடுப்பானா. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு டக்குன்ட்டு நம்ம ஆர்ஜே டீட்டானோட ஞாபகம் வரும். இப்ப உடனே நம்ம ஹீரோயின் அப்படியே, ஓ நீயும் இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் தான் சாப்பிடுவியா அப்படிங்கிற மாதிரி கேட்பாளா. அதுக்கு நம்ம ஹீரோ அப்படியே, ஆமா இந்த ஸ்வீட் சாப்பிடுறப்ப எனக்கு அப்படியே ரொம்ப ரிலாக்ஸிங்கா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆக்சுவலி இதே விஷயத்தை தான் நம்ம ஹீரோயின் பயப்படுறப்பையும் நம்ம ஆர்ஜே டீட்டான்னு சொல்லியிருப்பான். இப்ப இந்த விஷயம் நம்ம ஹீரோனோட மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆனனையும் அவளுக்கு அப்படியே ரொம்ப டவுட் வந்துரும். இப்ப அப்படி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா யோசித்து பாப்பா. ஆர்ஜே டீட்டானும் இதே காலேஜ் தான், அது மட்டும் இல்லாம அவனோட பர்த்டேவும் 11 தான் அவன் சொல்லியிருப்பான். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோவும் அதைத்தான் சொல்லியிருப்பான். சோ இதனால நம்ம ஹீரோனுக்கு இப்ப ரொம்ப ஒரு மாதிரி குழப்பமாயி ஒருவேளை இவன் தான் அந்த ஆர்ஜே டீட்டானா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி அவ யோசித்துக்கிட்டு இருப்பா. அப்படியே இதே இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சோ அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் ஆர்ஜே டீட்டானும் நம்ம ஹீரோவும் ஒரே ஆளுதான் அப்படிங்கறத கண்டுபிடிப்பாளா மாட்டாளா அப்படிங்கறது எல்லாத்தையுமே நம்ம நாளைக்கு வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ ஓகே கைஸ், நாளைக்கு நான் போட போற வீடியோ உங்களுக்கு கரெக்டா நோட்டிஃபை ஆகணும்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நாளைக்கு வீடியோல உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் பை பை.